ஹாயான மக்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஃபயரில் கஸ்டமர் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆடும் போதே ரெக்கார்ட் பண்ண முடியல என்னால். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால தான் நான் மேட்ச் முடிச்ச பிறகு ரெக்கார்ட் பண்ணுறேன் இப்போ ரெக்கார்டிங்ஸில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஷ் கார்டு தான் ரூம் மேட்ச். நான் சொன்னேன்ல 3 மணிக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு. அப்போ ஏன்டா 3 மணிக்கு ஒரு வீடியோ போடல அப்படின்னு கேட்காதீங்க யாரும். ஏன்னா நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். அது உங்களுக்கே தெரியும் நான் ரொம்ப பிஸின்னா என்ன சொல்லுவேன்னு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டெசர்ட் ஈகிள், MP40 அதுக்கப்புறமா ஷார்ட் கன் எடுத்துக்கின்னு நான் எல்லாத்தையும் வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு நான் ஓகே வாங்கிட்டேன். நான் இதில் இன்ஃபினிட்டி தான் போட்டேன். லிமிட்டட் ஆமோ நோ குத்துட்டேன். ஹெட்ஷாட் மட்டும்தான் நினைக்கிறேன் இது. ஆமாம், ஹெட்ஷாட் மட்டும்தான். நான் பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்ட்டும் ரொம்ப கோளாறாக இருந்தது. சரி செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வருவோமேன்ட்டு இங்கே நின்று அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளே அவன் என்ன பண்ணிட்டுருக்கான் பாருங்க, பக்ரி மோட் ஆன் பண்ணிட்டான். நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அங்கே போனதை நான் பார்த்துட்டேன், சொல்லான்னு பார்த்தேன். ஆனால் சுட முடியல என்னால். சரி கீழே போயிட்டு மண்டையிலே ஒன்று நொக்குன்னு வச்சு படுக்க வச்சுருவோம் அப்படின்னு போயிட்டு நான் ஒரு பிளானை போட்டு போயிருந்தேன். சரி போகும்போதே ஜோன் வந்துச்சு. சரி ஓடுறேன்னு க்ளோவல் போட்டுக்கினே ஓடினேன். ஓடின்னு இருக்கும்போது திடீர்னு ஓடிக்கினே இருந்தேன். MP40 கையில் எடுக்கலாம், சரி ஆளே காணோம். சரின்னு MP40 கீழே வச்சிட்டேன். உடனே ஏர் ட்ராப்பில் இது கொடுத்தானுங்க. சரி சும்மா வச்சுக்கினேன். சரி அப்படியே போய்கினே இருந்தேன். சரி அவன் எங்கன்னா சர்வே தான் பண்ணிகிட்ருப்பான், அவன் மாஸ்டர் பிளேயரு. அவன் மாஸ்டர்லாம் இல்லை, சும்மா நம்மக்கிட்ட இப்படி மாஸ்டருன்னு சொன்னான். சரியா, நான் பார்க்கலாம் மாஸ்டராக இல்லையான்னு. சரி அப்படியே இந்த சைடு போகலாம், கன் எடுத்துன்னு போய் அச்சிடலான்னு பார்த்தா அவன் ஆளையே காணும் திருப்பியும். சரி நம்ம அவனே சர்வே பண்ணுறான், நம்மளே கொஞ்ச நேரம் இங்கே நிற்போம் அப்படின்னா திருப்பி ஜோன் வந்துச்சு. சரி ஓடுறேன்னு ஓடனா க்ளோவில் போடுறதுக்கு பதிலாக இதை போட்டேன். சரி க்ளோவில் எடுத்து போட்டேன். இப்போது சரி நமக்கு தான் கண்ணு தெரியாது, அங்கே நின்னா அவனுங்களெலாம் கண்ணு தெரியும்னு வச்சுக்கின்னு நான் இப்படிக்கா வந்தேன். இப்படிக்கா பார்த்தாலும் ஜோனு ஃபுல்லாக ஜோனு தான் ஓடுதுங்க. எனக்கு தெரியாது. இப்போ தான் எனிமி முன்னாடி சைடு இருக்கான் அவன் விஷாலு. ஸோ முன்னாடி போனேன், நானும் போய்கினே இருந்தேன். இப்போ தான் எனக்கு தெரியும் அவங்க லெஃப்ட் சைடில் நின்று எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கானு. எனக்கு ஒரு டவுட்டு, இவன் ஏன் AWM வச்சுருக்கான்? ஹெட்ஷாட் கேம் பிளே மட்டும்தானே இது, இவன் எதுக்கு AWM வச்சுருக்கான்னு. சரி அவ்வளோதான் அப்படின்னு வச்சுருந்தேன். இவனால் இவன் எதுக்கு பாம்பு போடுறான், வித்தியாசமாக பாம்பு போடுறான். இவன் போட்டுக்கினே இருக்கான் அதுவும். ஆனால் பாம்பு போடுறதுல ஒரு யூஸ்லெஸ் ஆனால் அது டெசர்ட் ஈகிள் கையில் தான் 83 ஹெட்ஷாட் போச்சு. நேரத்துக்கு அவன் படுத்துட்ருக்கணுமே, மெடிக்கிட்டு ஹீல் பண்ணி வந்துட்டான் போல். இவன் வேறு பாம்பு மேலே பாம்பாக போடுறான். இவன் ஹீல் பண்ணியிருந்தார். இவர் எங்கே, நான் ஆல்ரெடி 53 ஹெட் டேமேஜ் கொடுத்துட்டேன். அதனால் தலைவன் சைலண்ட்டாக பார்த்துட்டான். சரி ஃபஸ்ட் ரவுண்டு நம்ம வின் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ரவுண்டில் போட்டு வளர்க்கலாம் அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன்னா போடியிருந்தேன். இப்போ இன்னும் 12 செகண்ட் இருக்குது. 10 செகண்டு 8 7 நேரத்துக்கு நம்ம இது அவுட் ஆயிருந்தோன்னு என்ன தெரியுமா சொல்லியிருப்போம், என்னடா இத்தினோண்டு கம்மியாக செகண்ட்ஸ் தராங்கன்னு. ஏன்னா கன் எதுவுமே நம்ம கையில் இருக்காங்க, வாங்கணும்ல டைம் வேணும். சரி நான் போயிருந்தேன். அவன் ரைட்டில் வருவான்ற கெஸ்ஸிங்கில் போனால் அவன் ரைட்டில் காணோம் ஆளுங்க. சரி ரைட்டில் தான் ஆளை காணோம், அப்போ லெஃப்ட்டில் போயிருப்பாங்கன்னு நினச்சிங்க. நான் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் போனேன். லெஃப்ட்டில் போனால் பார்த்தா கரெக்டாக என் கெஸ்ஸிங்கில் லெஃப்ட்டில் தான் போகிறாங்க. சரி அவங்க கூட நம்மளும் பின்னாடி போவோம், என்ன பண்ணுறான்னு அப்படின்னு பார்க்கலான்னு போனால் அவன் அதுக்குள்ளே இப்போ பக்ரி மோட ஆன் பண்ணிருவான். நான் அப்போவே நினச்சேன், என்னடா இவன் இன்னும் பக்ரி மோட ஆன் பண்ணலையேன்னு பார்த்தேன். ஆனால் அவன் ஆன் பண்ணுறதுக்குள்ளே நம்ம அவனை அச்சு போட்டாச்சு. அமௌண்ட்டு போட்டு வெறுப்பேற்றுவோம். நான் ஒன்றும் டாப்அப் பிளேயர்லாம் கிடையாது மக்களே. சரியா, நான் இந்த ஈவெண்ட்டில் விட்ற அமௌண்ட் மட்டும்தான் எடுத்திருக்கேன். டாப்அப் பிளேயர்லாம் நான் கிடையாது. சரி இப்போ தேர்ட் ரவுண்டு சும்மா தூக்கி போட்டேன்.
தூக்கி போட்டோன்னே ஆளே காணோம். என்னடா அது காணோம், சரி விடு அது எங்கன்னா போட்டு போகுது அப்படின்னு நான் வந்து இந்த பான்ஃபயர் எடுத்து விடலான்னு பார்த்தேன். ஏன்னா இது க்ளோவால் எடுக்கும்போது கிரனேட் எடுக்கும்போது என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கினே இருக்குது இந்த பான்ஃபயரு. சரின்னு பார்த்தா பான்ஃபயரும் இதில் இன்ஃபினிட்டியில் இப்போ தான் தெரியும். சரி க்ளோவால் போட்டு ஓடிக்கினே இருந்தேன். சரி போய் டேரெக்டாக போய் முடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். சரி நம்ம பதுங்கி இருந்து அடிக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன், இங்கே போயிட்டு இங்கே நின்றுந்தேன். சரி வருவான் நொக்குன்னு தலைமையிலே வச்சிடலான்னு பார்த்தா அவன் அவ்வளோ தூரம் இருக்கான். அதுக்குள்ளே காணாமல் போயிட்டான். சரி இதை மேலே ஏறி பார்ப்போம், அவன் கீழே போயிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ண உடனே நம்ம கீழே ஓடிடலான்னு பார்த்தா அவன் அதுக்குள்ளே அந்த பில்டிங் போயிட்டான். சரிறான் நீ அந்த பில்டிங் தானே போகிற, அதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எகிரி குச்சி ஓட ஆரம்பிச்சிட்டேன். கட்சியில் அவன் வந்து அங்கே இருக்க மாட்டான் பாருங்களேன். இப்போது நான் போவேனா இப்போ அந்த பில்டிங் தான் போவேன் ஏற. நான் கூட நினச்சிருந்தேன் அவன் அங்கே தான் இருப்பானோ நினச்சிருந்தா திடீர்னு வேறு ஒரு பில்டிங் போயிட்டான். அவன் என்ன அது ஜம்ப் பண்ணி போனானா இல்லை எப்படி போனான்னு எனக்கு சுத்தமாக தெரில, நோ ஐடியா. சரி நான் வந்து பைத்தியக்காரத்தனமாக அவன் இங்கே தான் இருப்பானோன்னு கிரனேட் தூக்கி போடுறேன் குக் பண்ணி. சரி க்ளோவால் போட்டு சரி அவன் இங்கே இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஆனால் ஜோன் வந்ததுனால தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். தலைவன் ஜோன்லலாம் இருக்கவே மாட்டான் அப்படின்னு நினச்சின்னு நான் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஓடு 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 ஓடுன்னு ஓடி கட்சியில் அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு சுத்தமாக தெரில. இப்போ ஐ ஹேவ் நோ ஐடியா. அதனால் க்ளோவால் போட்டு 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 வந்தால் மேலே இருக்கானோன்னு நினச்சேன். பார்த்தா மேலேயும் காணோம். சரி ஊக்காங்க போட்டு பொறுமையாக போவோன்னு நினச்சேன். ஒருவேளை இங்கே தான் இருப்பானோ அப்படின்னு பார்த்தேன், ஆனால் காணோம். அப்போ அவன் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்பான், வீட்டுக்குள்ளே போய் அடிப்போம் அப்படின்னு ஊக்காங்க போகுது. அதனால தான் க்ளோவால் போட்டு நின்ட்டேன். சரின்னு இந்த வீட்டுக்குள்ளே போய் அடிப்போம் அப்படின்னு பார்த்தேன். வீட்டுக்குள்ளே தான் கன்று ரீலோட் பண்ணுற சவுண்டு கேட்டுச்சு. சரி அடிக்கணும்னு பார்த்தா அவன் அன்சைடு அடிக்கிறான். மண்டையிலே வச்சிட்டான். நீங்கள் அதிசயமாக இருக்கு, இவன்லாம் வச்சாட்டு அடிக்கிறான். சரி ஏறி போய் பொழகு போட்டுருவோம் அப்படின்னு நினச்சிக்கின்னு அவன் திருப்பியும் பாம்பக்ரி மோட் ஆன் பண்ணிட்டான். சரி நான் வந்து 137 போச்சு ஹெட் ஷாட்டு. சரி விட்டு விட்டு கொஞ்சம் குழந்தைக்கு விளாட்டு காட்டுவோமேன்ற மாதிரி நானும் விட்டு வச்சா அவன் சுற்றி க்ளோவால் போட்டுக்கினான். கட்சியில் நம்ம பொழுப்பு நாளை படிச்சோன்னு நினைக்கிறேன். பார்த்தா அவன் தான் அவுட் ஆகிட்டான். கட்சியில் நம்ம வின் ஆகிட்டோம். அவரை வந்து சர்வைவ் பண்ணுறாங்க மக்கள். சரி நீ அமௌண்ட்டு போட்டு தாக்கிட்டேன். ஸோ இந்த ரவுண்டு வந்து 4th ரவுண்டு. 4th ரவுண்ட்லேயும் சும்மா காலான்னு மட்டும் வாங்கிட்டு நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் 10 செகண்ட் இருக்குது, என்ன பண்ணுறது. சரின்னு நான் பாட்டுன்னு நின்றேன். க்ளோவால் வாங்கி 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 கீழே போட்டிருந்தேன். வாங்கிட்டு நான் கட்சியில் வந்து ஜோன் விட்டானுங்க, ஓடு 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 ஓடுன்னு க்ளோவால் போட்டு ஓடினேன். எங்கேயோ க்ளோவால் போட்டு நான் எங்கேயோ ஓடுறேன் பாருங்க. சரி போயின்னே இருந்தேன். இப்போ வந்து போயின்னு இருக்கிற தூரத்தில் திடீர்னு அவன் வந்துட போகிறானோ அப்படின்னு க்ளோவால் மேலே க்ளோவலாக போட்டுன்னு இருக்கேன். ஆனால் அவன் ஆளே காணோம். சரி மேலே ஏறி போய் அடிக்கலாம் அப்படின்னு மேலே போவேன், ஆனால் அவன் ஆளே காணோம். நான் கூட நினச்சேன் அவன் மேலே தான் இருப்பான், சர்வே பண்ணுறதுக்கு பிளான் போடுறான், நம்ம மேலே போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்க்குறேன். ஆனால் அவன் காணோம் ஆளையே. திடீர்னு வந்து இப்போ ஒரு அடிப்பான் பாருங்க. எப்போ அடிப்பான்னு நமக்கே தெரியாது. இப்போ திடீர்னு வந்து அடிப்பான். அந்த சைடு தான் அடிப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம் இப்போ இந்த சைடு தான் வருவான்னு நினைக்கிறேன் நினச்சேன். ஆனால் ஆமாம் இப்போ இந்த சைடு தான் வருவான். நான் க்ரோஸா எக்ஸ் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு வந்தேன். அதுக்குள்ளே அவன் பின்னாடி அடிச்சிட்டான். ஊக்காங்க எடுத்து விட்டான் அவன். டேய் நாயை ஊக்காங்க எடுத்து விட்ற நீ அப்படின்னு நினச்சின்னு நான் வந்து திருப்பியும் பாம்பகிரிட்டான். டேய் ஏன்டா இப்படி படுத்துற, தீபாவளி கொண்டாடலன்னா எப்படியாவது போய் கொண்டாட்டு வாடா, ஏன்டா இங்கே ஃப்ரீ ஃபயரில் உட்காந்து தீபாவளி கொண்டாடுற அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்படிக்கா வந்துட்டேன். இப்படிக்கா வந்தோடனே அவன் வந்து அப்படிக்கா போயிட்டான். சர்ப்ரைஸ் அப்படின்னு. டேய் ஓவராக தெரியலையாடா உனக்கு. சரி இப்படிக்கா வந்தேன். அவன் கன்ஃபார்மாக இப்படிக்கா ஒரு க்ளோவால் போடுவான், அவனுக்கு க்ளோவால் போடவே தெரியாது அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங்லேயே போட்டேன். கரெக்டாக அவனுக்கு க்ளோவால் போட தெரில. நான் வந்து க்ளோவால் போடுறன்ற பேரில் கிரனேட் எடுத்து தூக்கி போட்டேன். இவன் போட்ட க்ளோவால் எனக்கே சேஃபாக இருக்குது. சரின்னு இதுவும் போட்டேன். இப்போ ஒரு ட்விஸ்ட்டு நடக்கும் பாருங்கள். இப்போது
நானே பைத்தியக்கார மாதிரி குளோவில் போட்டேன். இப்போ ஜோன் வருது. ஆனால் நான் வந்து அவன் கிரனேட் போடுறானேன்னு நான் பார்த்துருந்தேன். சுட்டா குளோவில் உடையில காலி பண்ணிட்டான். டேய் ஏன்டா இப்படி பண்ணுறேன். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5வது ரவுண்டு நெல்லில் இறக்கி விட்டாங்க. சரி எல்லாத்தையும் வந்து பொறுமையாக வாங்கணும். நான் வந்து P90 நல்லா விளாடுவேன். இருந்தாலும் P90 விளாடணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆயிடுச்சு. மூடு போயிடுச்சு P90 மூடு. சரி அதான் ஷார்ட் கன் எடுத்துட்டேன். இப்போ வந்து பான்ஃபயராக ஊருக்குள்ளே ஃபுல்லாக பான்ஃபயர் போட்டிருந்தேன் மில்லில். சரி போயிங்கன்னே இருந்தேன். இப்போ திடீர்னு எனிமி கண்ணில் மாட்டோம், கன்ஃபார்மாக மாட்டோம், வச்சு படுக்க வச்சிடலான்னு பார்த்தேன். சரி நம்ம கீழே குச்சிடலாமா வேணாமா, அன்சைட் தான் வருவான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கரெக்டாக அவன் அன்சைட் தான் இருப்பான். ஆனால் எனக்கு இது தெரியாது. இப்போது நான் வந்து கரெக்டாக அப்போ தான் வந்தான், மண்டியில் வச்சு படுக்க வச்சிட்டேன். சரி அவன் குழந்த பையன் எனக்கு எமௌண்ட் போட வேணாம், அடுத்த ரவுண்டில் எமௌண்ட்டு போடலாம் அப்படின்னு வந்து எமௌண்ட்டு போடல இந்த ரவுண்டு. ஸோ அடுத்த ரவுண்டில் வந்து எமௌண்ட்டு போடலாம் அப்படின்னு பார்த்தேன். இப்போ இது வந்து 6வது ரவுண்டு. நான் வந்து இந்த நேரத்துக்கு வந்து நான் 5 மேட்ச்சு தொடர்ந்து முடிச்சிருந்தேன்னா இன்னும் 2 ரவுண்டு தான் வந்திருக்கும் எனக்கு. இருந்தாலும் இன்னும் 3 ரவுண்டு பூயா ஆச்சாதான் எனக்கு வெற்றி ஆச்சாதான் எனக்கு பூயா. டக்குன்னு கொடுங்கடா பூயாவை நான் டக்குன்னு ஓடிடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் என்ன கேட்டாலும் ஒன்றும் கேட்காது. இது பாருங்க எப்படி எப்படிலாம் ஆக்கி வைக்கணுமோ அந்த மாதிரிலாம் ஆக்கி வச்சுருக்கானுங்க. அந்த கிளாக் டவரை ரொம்ப கொடுமையாக்கிட்டானுங்க. சரி அந்த க்ளூ கேரக்டர் போய் எடுக்கலான்னு பார்த்தேன். நான் வந்து இங்கேயே க்ளோவல் போட்டுருவேன். ஆனால் அவனே க்ளோவல் போட்டான் சூப்பர். சரி அந்த க்ளூ கேரக்டர் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் நான் எடுக்கலை. திடீர்னு ரேட்டு கோலை ஆகிடுச்சு. சரி நானும் இங்கே நின்றுருந்தேன். க்ளூ கேரக்டர்லாம் வேணாம், அவனே வந்து மண்டையில் வாங்கிட்டு போயிடுவான் அப்படின்ற ஒரு தைரியத்தில் நின்றுருந்தேன். நானும் நின்றுக்கினே இருக்கேன். சும்மா ஃபன் பண்ணுறதுக்கு எமோட்டாக போட்டுக்கினே இருக்கேன். ஆனால் ஆளே காணும் ஒன்றும். வா அடி வாடா டக்குன்னு அடி வாங்கிட்டு போடா. ஏன்னா இப்படி பண்ணுறான்னு தெரியல எனக்கு. அடி வாடா. நம்ம எடுக்கிற க்ளூ கேரக்டர் அவனே போட்டான். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு அவனுக்கு தெரியும். என்ன பண்ணுறதுன்னு கையும் வரல காலும் வரல. அதுக்குள்ளே அவனே வருவானோ. கீழே ஒரு சவுண்டு கட்டுது. பார்த்தா கரெக்டாக வந்தான். நான் வந்து ஷார்ட் கன் வச்சுருக்கேன். திடீர்னு எனக்கு நெட்டு கோளாறாகி நான் கீழே குடிச்சிட்டேன் எனக்கே தெரியாமல். சரி நான் ஓடுன்னு ஓடிட்டேன். சரி இப்போது எனக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது. கிரனேட்டு போட்டால் டேமேஜ் விடும் வந்து எவனுக்குமே தெரியாது. ஸோ நம்ம இப்போ வந்து கிரனேட்டு போடலாம் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங்கில் போனேன். ஸோ வந்து நான் வந்து இப்படிதான் வந்துட்டேன். இப்போ சும்மா இந்த க்ளோவில் வச்சு விளாடிருந்தேன். ஸோ இப்படிதான் வந்துட்டேன். இப்போது கிரனேட்டு போட்டு தாக்கிடலாம் தலைவனை அப்படின்னு நினச்சிக்கின்னு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஓரமாக போயிட்டேன். ஓரமாக போயிட்டு கிரனேட்டை குக் பண்ணி தூக்கி போட்டுடலான்னு பார்த்தேன். குக் பண்ணி தூக்கி போட்டால் அது எங்கேயோ விழுந்துச்சு. ஸோ சேட், நமக்கே விழுந்துச்சு. சரின்னு ஓடுறேன். அவன் கட்சியில் ஆளே காணும். யோனை அனுப்பிச்சு இழுத்து விட்டானுங்க. அப்போ தான் தலைவர் பொறுமையாக ஓடி வராரு. இங்கேருந்து ஒரு டசட்டியில் போட்டு முடிச்சிடுவோன்னு பார்த்தேன். கட்சியில் நான் நல்ல வேலையை கீழே குடிச்சிட்டேன். ஹெட் ஸ்டார்ட் போட்டான்டாடி. அதிசயமாக இருக்குது. இவன்லாம் ஹெட் ஸ்டார்ட் போடுறான். ஐயோ என்ன பண்ணுறது. இவன் வேறு சர்வேவரா. இந்த மாதிரி சுற்றி க்ளோவல் போட்டு சர்வே பண்ண தான் பார்க்குறாங்க. டேய் இருடா. ஸோ நான் வேறு பாம்பு போடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இங்கே வந்துச்சு. இங்கேயே போட்டுக்கினேன் நானே. சரி நானே செத்துட்டேன். பாருங்க எப்படி உட்காந்து ஏஞ்சி சர்வே பண்ணிட்டுருக்கானே. வந்தாலும் வாயிலே வச்சுருவேன்டா. நான் வரேன் பாரு. நான் தான் இந்த மேட்ச் வின் பண்ணுவேன் அப்படின்னு வந்து டசட்டிக்கு MP40 P90 எடுத்தேன். திருப்பியும் மூடு போயிடுச்சுன்னு MPS level 3 வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த காளானு இதெல்லாம் வாங்கிட்டு க்ளோ எல்லாம் வாங்கிட்டு நான் பாட்டுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன். திருப்பியும் ஓடுன்னு ஓட ஆரம்பித்தேன். சும்மா கிரனேட் போடுவோமே. திடீர்னு அது பூமின்னு விற்றுட்டு போகுது. நான் சரி வந்துட்டேன். போயினே இருந்தேன். ஓடுன்னு ஓடிக்கினே இருந்தேன்.
நான் ஒரு வாட்டி என்னோடய அக்கௌண்ட்டை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு. இப்போ வந்து நான் வந்து ஓடின்னு இருந்தேன். குளோவல் போட்டு 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 சைட் பை சைடாக ஓடிருந்தேன். நான் பேசலை. இப்போ வந்து பேக் ஆன்லைன் போட்டு பூம்னு வச்சு கிரானைட்டு. சரி இப்படி தான் வந்தேன். அதுக்குள்ளே அவன் முடிச்சு விட்ருவான்னு அப்படின்னு நினைக்கிறேன். சரி போவோம். இது கொஞ்சோண்டு ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணிக்கலாம். இப்போ தான் சாவான்னு நினைக்கிறேன். இப்போ தான் அடி வாங்கி சாவான். காலி ஹெட்ஷாட் பார்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் ஓட்டிடுறேன்னா ஓட்டுறது. சரி ஹைலைட்ஸ் போடுவோம் இதில் இருந்து. என்னடா அது என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஹைலைட்ஸ் வந்துச்சு. டி வீடு ஓகே. எதுலடா ஹைலைட்ஸ் வருது? ஜோ ஃபஸ்ட்லேருந்து வருது. சரி விடு, இது மட்டும் பாருங்கள் மக்களே. ஸோ இப்போ வந்து போயின்னு போட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் தான் பாருங்கள். ஏன்னா வீடியோ எவ்வளோ தூரம் போயிடுச்சு, எவ்வளோ நேரம் இருக்குது, 17 நிமிஷம் ஆயிடுச்சு. அதான் சொல்லிட்டேன். சரி ஹைலைட்ஸ் மட்டும் போட்டு முடிச்சோம் சீக்கிரமாக வீடியோ அப்படின்னு நினச்சிருந்தேன். ஒன்று ஓடு 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 135 ஆச்சு. மண்டேலே வச்சிட்டேன். அவ்வளோதான் மக்களே. இப்போ வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் எங்கடா? அட்டா பாவி ஏமாற்றிட்டானுங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து நான் பூயா தான் இருங்கன்னு தான் காட்டுறேன். எங்கடா போச்சு? இந்த ரவுண்டை காட்டுங்கடா. ஓகே 6வது ரவுண்டு. இப்போ லாஸ்ட்டு 3 ரவுண்டு அவுட் பண்ணிட்டான். இப்போ இது வந்து 10வது ரவுண்டு. இதை காமிச்சிட்றேன். ஐயா நான் வின் பண்ணுறேன். அடி என்னடா இது பட்டன் ஒர்க் ஆகலை. அவ்வளோதான் மக்களே, பூயா வந்துச்சு. இவ்வளோதான் என்னால் காட்ட முடியுது. ஆனால் அது பட்டன் அமுக்கலை. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் ஒழுங்காக காட்டுறேன். பாய் பாய் டாட்டா.